Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகாடமிக் இயர் அட்மிஷனுக்கு நமக்கு இந்த மந்த் 15 வரை தான் டைம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இருக்காது. நவம்பர் 15ஓட நமக்கு அட்மிஷனை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. மேண்டேட்டரி கிரியேஷன் ஆஃப் ஏபிசி ஐடி ஃபார் ஐடி அட்மிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடியில் நீங்கள் அட்மிஷன் போடுறீங்க இல்லை போட போறீங்க இல்லை ஆல்ரெடி போட்டுட்டீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் ஏபிசி ஐடி வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஜிசியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். யாரெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்க போகிறீங்களோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏபிசி ஐடி அண்ட் டெப் ஐடி ரெண்டுமே கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது வந்து இப்போ கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு வெப்சைட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ரொசீஜர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோலிங் இன் ஓடிஎல் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் அகாடமிக் இயர் 2024-2025 கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி கிரியேஷன் ஆஃப் ஏபிசி ஐடி ஃபார் ஐடி அட்மிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த யூஜிசியோட அஃபிஷியல் பிடிஎஃப்ல நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ என்ன ரீசனுக்காக டெப் ஐடி ஏபிசி ஐடி வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணுற எல்லாருமே வந்து டெப் அண்ட் ஏபிசி ஐடி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த நோட்டீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்லையுமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி அப்ரூவல் இல்லாத யூனிவர்சிட்டியில் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் வந்து என்ரோல் பண்ணுறாங்க, என்ன கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க, அதுக்கு அப்ரூவல் இருக்கா, எல்லா இன்ஃபர்மேஷன் யூஜிசிக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் டெப் ஐடி வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது யூனிக் ஐடி கண்டிப்பாக வந்து எல்லாருமே கிரியேட் பண்ணி தான் ஆகணும். நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க கம்பல்சரி நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கோங்க, நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். எம்ஏ சோஷியாலஜி A22 பேட்ச் இன் பர்சன் டிஸ்கஷன் அண்ட் மானிட்டரிங் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் இன் தி அகாடமிக் இயர் 2022. அதாவது A22 பேட்ச் எம்ஏ சோஷியாலஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வெனஸ்டே 11 AM வந்து நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்சில் இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க அட்டன் பண்ணாதவங்க நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஒன்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எம்பிஏ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்கும் நமக்கு லாஸ்ட் டேட் 15th முடிய போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு நான் செப்பரேட் வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். யாரெல்லாம் எம்பிஏ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்களோ நீங்கள் இந்த மந்த் 15 உங்கள் ப்ராஜெக்ட்டை யூனிவர்சிட்டியில் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ அப்டேட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெப்சைட்டில் இருக்குது. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். எக்ஸாம்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே நல்லா எக்ஸாம்ஸ் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.